ஒருத்தர் சாமியை கும்பிடுறார், ஒருத்தர் சூரியனை கும்பிடுறார், ஒருத்தர் இந்தனை கும்பிடுறார், ஒருத்தர் திருமாலை கும்பிடுறார், ஒருத்தர் பிள்ளையார கும்பிடுறார், ஒருத்தர் முருகனை கும்பிடுறார். என்னப்பா ஆளுக்கு ஒரு மதமாப்பா அப்படின்ற. ஆமான்றார். என்னுடைய மதம் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தனி மதம் என்று உணரும் வரை பிரிய முறை எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தனி மதம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மதத்துக்கான அவருடைய கோட்பாடு வேறு. வெறும் சாமி கும்பிடுவது அல்ல. முதல் வரியில் எவ்வளவு அழகா போட்டிருக்கோம். என் குழந்தை சேற்றையும் புழுதியையும் பூசிக்கொண்டிருந்தால் அதை கழுவி மடி மீது அமர்த்திக் கொள்வது என் கடமை அல்லவான்னு அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்னை சொல்லி கொடுக்கிற வார்த்தை. என் பிள்ளை புழுதியோட வந்து நிக்குது, சேரோட வந்து நிக்குது, விட்டுற முடியுமா? அது என்னுடைய பிள்ளை இல்லையா? அதை குளிப்பாட்டி அழகுபடுத்தி அப்படியே இருந்தா கூட, அழுக்கோடு இருந்தா கூட என் மடியில உட்கார வச்சிருப்பேன். அதுதான் அன்னையுடைய வாக்கு. அதுதான் இந்த இந்து மதத்துடைய வாக்கு. எவ்வளவு தூரம் இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் கூட அந்த மடம் அதே தாயுள்ளத்தோடு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும். என்னுடைய பிள்ளை, அறியாத பிள்ளை, நீ சொல்றா அப்படின்னு சாதாரண உட்கார்ந்து. இந்த சகிப்புத்தன்மை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா?